Hi friends, this is ஐயப்பன் கந்தசுவாமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கலாம். இந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் பேர் வந்து நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஆர்டினோவில் இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர், அதாவது அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டினோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டினோ யுஎன்ஓ அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாருமே காமனாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரிசர்ச்சிஸ்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர்னு சொல்லலாம். இதுக்கு அதே மாதிரி சாஃப்ட்வேரும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் கனெக்ட் பண்ணி என்ன வேணாலும் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு இவ்வளோதான் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான பிபிடி ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இந்த பிபிடியை வச்சு நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் லைவாக ஒரு ஆர்டினோ யுஎன்ஓ போர்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன பின்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பின்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் இதில் இருக்கக்கூடிய எம்சியூ, அப்புறம் இதில் இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன, மைக்ரோ ப்ராசஸர் என்ன, எல்லா டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஆர்டினோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரிஜினல் ஆர்டினோ எப்படி இருக்கும், டூப்ளிகேட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. இப்போ நான் வச்சுருக்கிறது செகண்ட் குவாலிட்டி ஆர்டினோ தான். அதாவது ஒரிஜினல் ஆர்டினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. போர்டு மாடல், ஓப்பன் சோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி மேட் இன் இட்டாலி, இந்த மாதிரி மேட் இன் இட்டாலின்னு இருக்கும். பட் இந்த ROH கம்ப்ளைண்ட்ஸ், ஜீரோ கார்பன் ஃபுட் பிரிண்ட், இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. டேரெக்டாக அதே மாதிரி போர்டு வந்து பியூர் க்ரீன் கலரில் இருக்கும், பேக்கில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதாவது நான் பார்த்த ஒரிஜினல் போர்டு அப்படி தான் இருக்கும். அதில் மேட் இன் இட்டாலின்னு இருக்கும். அந்த மேட் இன் இட்டாலின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் சுரண்டி வெளியில் எடுக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஸோ அந்தளவுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சால்ரபிள் போர்டில். இந்த ஆர்டினோ யுஎன்ஓ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மேஜரான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மெகா 328Pன்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த எம்சியூ யூனிட் தான் நார்மலாக ஒரு ஆர்டினோ யுஎன்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டினோ யுஎன்ஓவை நம்ம பண்ண முடியுமா? பண்ணலாம். அதாவது இந்த அட்மெகா 328P இருக்குல்ல, அந்த ஒரு பின்னு தான் அதில் மேஜரான வேணும். இந்த பின்னை வச்சு நீங்கள் ஆர்டினோ வச்சுட்டு பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ண முடியும். சரி வாங்க, இந்த ஆர்டினோவில் என்னென்ன பின்ஸ் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பின்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு பின்னும் எந்தெந்த பின்னு என்னென்ன ஒர்க் பண்ணுது, என்னென்ன ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்து ஒரு பிபிடியில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இதில் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஆர்டினோவில் எத்தனை டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா 20 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். 20 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அதாவது ஆர்டினோவில் மொத்தம் 14 டிஜிட்டல் பின்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 20 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸிங் யூனிட், அதாவது மைக்ரோ ப்ராசஸிங் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மெகா 16U அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது. 14 டிஜிட்டல் பின்ஸில் RxTX 2 பின் இருக்குது. RxTXனால் என்னது, ப்ளூடூத் கனெக்ஷன், அப்புறம் வந்து டிரான்ஸ்மிட் ரிசீவர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அனலாக் பின் வந்து பார்த்தீங்கன்னா A0 to A5, அதாவது 6 அனலாக் பின்ஸ் இருக்குது. நீங்கள் தான் சொன்னீங்களே அனலாக் டிஜிட்டல் பின்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு பிறகு அனலாக் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். இருந்தாலும் அடுத்த வீடியோவில் இதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். சரி, இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதாவது ஆர்டினோவில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய அனலாக் பின்னும் டிஜிட்டல் பின்னாக தான் எடுக்கப்படும். அதாவது நீங்கள் டிஜிட்டல் பின்னுக்கு பதிலாக, அதாவது அனலாக் பின் டிஜிட்டல் பின் ரெண்டுமே டிஜிட்டலாகவே எடுத்துக்கலாம். ஆனால் அதாவது அனலாக் பின்னில் நீங்கள் டிஜிட்டலாக யூஸ் பண்ண முடியும், ஆனால் டிஜிட்டல் பின்னை அனலாக்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிஜிட்டல் பின் அப்படிங்கும்போது 20 பின். ஸோ அந்த அனலாக் A0லேருந்து A5 வரைக்கும் இருக்கிற எல்லாமே நம்ம அனலாக் பின்னாக தான், டிஜிட்டல் பின்னாக தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த VIN பின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எவ்வளோ வோல்டேஜ் வேணும், அதாவது 12 வோல்ட்டு இந்த ஆர்டினோ போர்டுக்கு வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்க முடியும்.
ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு திடீர்னு ஒரு சப்ளை வந்து ஒரு 9 வோல்ட் தேவைப்படுது. சப்போஸ் அதே டைமில் 3 வோல்ட் சப்ளை தேவைப்படுது. சப்போஸ் அதே டைமில் வந்து ஒரு 12 வோல்ட் சப்ளை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எந்த பின்னை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து விஇன் பின்னை தான் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறேன். இப்போ வந்து 12 வோல்ட்டு L298 மோட்டார் டிரைவர் இருக்குது. L298N மோட்டார் டிரைவர் இருக்குது. இந்த மோட்டார் டிரைவர் வச்சு 4 பிஓ மோட்டார்ஸ் நம்ம ரன் பண்ணணும். 4 பிஓ மோட்டார்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் 12 வோல்ட் வேணும். ஸோ அந்த 12 வோல்ட் இன்புட் கொடுக்கும்போது நீங்கள் 5 வோல்ட் டேரெக்டாக L298 மோட்டார் டிரைவரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மோட்டார் ரன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக L298 மோட்டார் டிரைவரில் கொடுத்துடலாம். ஸோ தேவையான சப்ளை கொடுக்கும். அதாவது சப்ளை தேவைன்னா அப்படி இல்லை அப்படின்னா சப்ளை அவுட்புட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஜிஎன்டி பின் ஆல்ரெடி இது வந்து கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். சரி 3.3 வோல்ட் பின் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? 3.3 பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சர்வோக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எல்இடி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்இடி வந்து 3.3 வோல்ட் தான். அதுக்கு மேலே அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா எல்இடி ஃபீஸ் ஆயிடும். ஸோ 3.3 வோல்ட் எல்இடி கொடுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 13 பின் வந்து எல்இடி பின், எல்இடி பிளிங்கிங் பின் சொல்லுவாங்க. அதெல்லாம் அடுத்து கோடிங் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான என்ன அப்படின்றத டீட்டெயில். இன்றைக்கி ஜஸ்ட் ஆர்டினோ என்ன அப்படின்னா என்ன அதோட இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். தென் வந்து இதில் அந்த ரெட் கலர் பின் வந்து பவர் பட்டன், அதாவது ரீசெட் பட்டன். அந்த ரெட் கலர் பின்னை இந்த ரெட் கலர் பின் வந்து ரீசெட் பின். இந்த ரீசெட் பின்னை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட போர்டு வந்து ரீசெட் ஆகும். அதாவது உள்ளே இருக்க கோடிங் வந்து எரேஸ் ஆகாது. பட் வந்து ரீசெட்னா எப்படின்னா அதாவது தூங்கி எழுந்திரிச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த போர்டை வந்து சடனாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுற மாதிரி இதுதான் அந்த ரீசெட் பட்டன். ஸோ ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரீசெட் பட்டனை நம்ம அமுக்கும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோடிங் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்க கோடிங் வந்து எரராகின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி எரராகிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, ஓகே. இந்த ஆர்டினோவோட கிட்டத்தட்ட எத்தனை சென்சார்ஸ் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோவோட இப்போ நான் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டினோ பின்னை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 சென்சார்ஸ் ஆர்டினோ யூனை வச்சு 8 சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே இது ஆர்டினோ மெகா வச்சு 14 சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 14 சென்சார்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதோட கோடிங் வந்து லென்த் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சென்சார்ஸ் அதிகமாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஆர்டினோ யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய சாய்ஸ். நான் பெரும்பாலும் இண்டிவிஜுவலாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ப்ராஜெக்ட் வந்து ஒரே ஆர்டினோ போர்டு வச்சு நிறைய சென்சார் ஆக்டிவேட் பண்ணும்போது எந்த சென்சார் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்றது நமக்கு மென்ஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு சென்சாருக்கும் தனித்தனியாக ஆர்டினோ போர்டு வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். இதுதான் இந்த ஆர்டினோ போர்டு உள்ள ஒரு சின்ன சீக்ரெட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டினோ போர்டு இல்லாமல் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா Atmega 328P அப்படின்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போது 500 ரூபீஸ்க்கு வந்து வாங்கலாம். அதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான் இருக்கும். இது உங்களுடைய லக்கை பொறுத்து இருக்குது அதோட லைஃபு. அதே இது ஒரிஜினலாக வாங்கினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 or 3 இயர்ஸ் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி அதோட குவாலிட்டி வந்து ஒன்றுமே செய்யாது. அந்த மாதிரி இருக்கும். இதில் அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எது பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. அதாவது இந்த ஒயிட் கலர் பின் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோடிங் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. இந்த பிளாக் கலர் பின் வந்து டேரெக்டாக 9 வோல்ட் பேட்டரியில் இருக்க அந்த கனெக்ட் பண்ணலாம். அடுத்து 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஐசிஎஸ்பி பின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம் பல்ஸ் வித் மாடுலேஷன் பின்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எஸ்பிஏ எஸ்சிஎல் பின்னு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் ஒரு பிபிடியை வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐயப்பன் கந்த சுவாமி.